ஓகே, இந்த கிளாஸ்ல நாம லெட்டர் ரைட்டிங் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் 14ல பார் சார்ட்டோட பை சார்ட்டோட வாருது. அப்போ இப்பே காலம் வந்து என்ன மாதிரி கொஸ்டின் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம இருக்கு. எக்ஸ்பெக்டே பண்றது இல்லை கொஸ்டின்ல. நம்ம பொதுவா நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நம்ம ரெடி ஆகிறத இருக்கணும். பார் சார்ட்ல முன்ன சிங்கிள் பார் சார்ட் தந்தாங்க. இப்போ டபுள் பார் சார்ட் அதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரிபிள் பார் சார்ட்டும் போடலாம், எப்படினாலும் மாறி மாறி போடுவாங்க. ஆனால் கன்செப்ட் வந்து உண்டு, பெருசா யோசிக்கிறதுக்கு இல்லை. அப்போ சம்டைம் பார் சார்ட்டோ அல்லது வென் டயக்ராமோ வேறு வந்து நம்ம குழப்பமாக இருந்தால் நம்ம இந்த பாடத்துக்கு லெட்டர் ரைட்டிங் போறது வந்து சிறந்ததா இருக்கு. ஏன்னா லெட்டர் ரைட்டிங்க்கு உங்களுக்கு ஃபார்மேட்டுக்கெல்லாம் மார்க்ஸ் தரதானே. அப்போ அதில் ஓகே, நான் பேசுகிற விலங்கு தான் சிக்னல் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸை கொஞ்சம் வேகமாக போகும். பேசுகிற விலங்கானே ஓகே. லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் 14ல ஒன்று சார்ட்டில் எழுதணும், இல்லாட்டி நீங்க லெட்டர் எழுதணும். சார்ட்ல உங்களுக்கு எது குழப்பமாக இருந்தால் நீங்க லெட்டரை பின்பற்றலாம். லெட்டர் வந்து என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு அழுப்படிக்கிறது, லெட்டர்ண்டா என்ன, டைப்ஸ் ஆஃப் லெட்டர், ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஃபார்மல் லெட்டர்ல ஒரே ஒரு விஷயம் பின்பற்றணும், கன்ட்ராக்ஷன் இல்லாம பார்த்துக்கணும், அழகான ஹேண்ட் ரைட்டிங்கோட இருக்கணும். இப்போ நிறைய பேர் குழப்பம் வந்து என்ன, ஒரு லெட்டர்ல ஒரு ஃபார்மல் லெட்டர் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர். அப்போ ஃபார்மல் லெட்டர்ல நிறைய பேர் குழப்பம் என்னன்னா, ஃபார்மட் என்ன சார், இங்களை பக்கம் போடுறியா, இடது பக்கம் போடுறியா, வலது பக்கம் போடுறியா, எங்களை பக்கம் நம்மளுக்கு போடுறேன்னு தெரியாம இருக்கும். அட் சேம் டைம் டேட் எவ்வளோ போடுற, நிறைய குழப்பம் இருக்கு. அப்போ அதனால கிரேட் 10 பியூப்பிள்ஸ் புக்ல இருந்து இந்த பேஜ் நம்பர் 44 இருக்கிற ஒரு ஃபார்மட்டை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். அப்போ ஸ்கூல் புக்கோட நம்மளுக்கு ஒரு வேறு ஆதாரம் ஒன்று நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாரு சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா புக்ல இருக்குது. இது ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்தது. அப்ப அவங்களோட ஃபார்மட்டை நம்ம நம்ம குழம்ப வேண்டிய அவசியமோ இல்லை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. சரி, அப்போ ஃபார்மட்ல எந்த விதத்திலையும் குழம்பாருங்க. எல்லாமே வந்து எங்களை பக்கம் வரைக்கும் இடது பக்கமாக தான் இருக்குது. இப்போ ஃபார்மல் லெட்டர்ல ஃபார்மட் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல என்ன வந்திருக்கு, சென்டர் டீடைல்ஸ் வந்திருக்கு. எஃப்ஜே பிடிசிங்கிற வந்து ஒரு ஆள் பேரு, புகுத்துப்புற ஒரு தவிர ஊட போட்டிருக்காரு, கமா போட்டிருக்காங்க. மேலே கமா போடணுமா போட இல்லாத இவ்வளவு குழப்பம் இருக்கு. கமா போட்டிருக்காங்க தன் பிட்டிய. சம்டைம் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட் எழுதலாம், இல்லாட்டி நீங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யலாம், ஒரு லைன் விடாம நீங்க டேட் எழுதலாம். இதெல்லாம் வந்து என்ன, ஒரு புக்கில் இருக்கிற நம்ம ஆதாரத்தை எடுக்கலாம். வர ஒரு லைனை விட்டுட்டு யாருக்கு எழுதப்படும் வந்து மேயர் கமா போட்டுட்டு முனிசிபல் கவுன்சில் கமா தென் பிடிஏ ஃபுல் ஸ்டாப். அப்போ இங்க நம்ம சென்டர் டீட்டெயில்ஸ் எழுதுறோம், இங்க நம்ம ரிசீவர் டீட்டெயில்ஸ் எழுதுறோம். இப்படி நம்ம ரொம்ப டீப்பா நம்ம விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு. அப்போ இங்க சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தான் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ சென்டர் டீட்டெயில் வந்து இங்கே இருக்கு. இது நம்ம ஃபார்மட்டை நம்ம ஒரு ஆதாரமாக எடுக்கும். ஸ்கூல்ல யாரும் டீச்சர் மாதிரி போல போட்டு கொடுத்தா நீங்க இந்த புக்ல இருக்கிற காட்டி நான் புக்ல இருக்கிற மெத்தட் தான் பின்பற்றுன்னு சொன்னா உங்களுக்கு உடனடியாக மார்க்ஸ் தருவாங்க. அப்ப அடுத்து வந்து என்ன செய்யறோம், சல்யூட்டேஷன் போடுறோம். அந்த அந்த ரிசீவர் அந்த பெற்றுக்கொள்றார் வந்து ஒரு ஆம்பளையாக இருந்தா நம்ம டிரெக்டா சேர் போடுவோம், அல்லது பெண்ணாக இருந்தா டியர் மேடம் போடுவோம். அல்ல யாருன்னு தெரியாத பட்சத்துல டியர் சேர் அல்லது மேடம் சொல்லி நாம ரெண்டையும் போடலாம். அடுத்த வந்து ஹெடிங்க பாருங்க, ஹெடிங்க போட்டு கூட அவங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஹெடிங்க போட்டு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு மார்க்ஸ் தருவாங்க. இதெல்லாம் ஃபார்மட் தானே, எப்படி இந்த ஃபார்மட்டுக்கே 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து லெட்டர் ரைட்டிங்க பாருங்க, ஃபுல் பேராகிராஃப் வந்து நம்ம ஃபார்மட்டை தான் பார்க்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ரெண்டாவது பேராகிராஃப் எழுதும் போது ஒரு கெப் விட இல்லை, கெப் விடாம தான் அப்படி எழுதிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போற ஒரு கெப்புமே விடாம தான் இந்த பேராகிராஃப் எழுதிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ போட்டுட்டு யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி கீழே சைன் அப் பண்ணிட்டு எஃப்ஜேபிடிசின்னு சொல்லி மேலுக்களின் அதே நேம கொண்டு இங்கே இருக்காங்க. க்ளோசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அடுத்து வந்து என்ன, கொப்பி யாருக்கு அனுப்ப வேணுமோ அந்த கொப்பியை வளர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன். இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன்ங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் எல்லாம் படிச்சு நீங்க அதெல்லாம் பின்பற்றலாம். விளங்கலாமா? நான் சொன்னேன் தானே, இது புக்ல இருந்து எடுத்தது, டேட் இல்லை. அப்ப ஒன்றும் செய்யல, நம்ம போட தேவையில்லை. ஏன் நான் புக்ல இருந்து எடுத்தேன்னா எந்த
எந்த குழப்பம் வந்தாலும் ஓகே டேட் இருக்கா கேளுக்கு இல்லை அப்ப நான் புக்ல இருந்து அடிச்சு அப்ப நான் பின்பற்ற மாட்டேன். அப்படி எடுத்தா சரி புக்ல நீங்க பார்க்கணும் இல்லை கேளுக்கு டேட் இல்லையே அப்ப கேளுக்கு இல்லை. மேலுக்கு போட்டால பேர கீழுக்கும் போட்டு இருக்கு அதே சைன் வச்சிருக்கு யூஸ் ஃபேத் சொல்லி தேங்க்யூ போட்டிருக்கு. கெப் குட் ஒன்மா கெப் குட் ப்ராபா ஒன்றும் தேவையில்லை. இதான் நம்மளுக்கு சரியான ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துட்டோம். இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் சொல்லி இங்க நம்ம கருதிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் சொல்லி நீங்க இப்ப டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 100 சொற்கள்ங்கிறது வந்து மேக்சிமம் குறையும் நல்லா குறையும். ஏன்னா 100 சொல்லுக்கு நம்ம ஒரு ஒரு எஸ்சி எல்லாம் எழுத இயலாது. நம்ம செல்லை முடிக்கிறதுக்கல்ல 100 அப்படி கூடிடும். இப்போ 100 எல்லாம் வச்சு நம்ம இப்படி எல்லாம் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் எல்லாம் டீட்டெயிலா டிரெக்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு மெத்தட்டை என்ன செய்ய போறோம் பின்பற்ற போறோம். ஒரு ஃபார்மல் லெட்டருக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றி ஒரு ஃபார்மல் லெட்டர்களை வந்து பார்க்க போறோம். ஓகே, இது உங்களோட பாஸ் பேப்பர்ல 2022 2023 ஆண்டு இடம்பெற்ற உங்களோட பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் இப்போ ஒரு லெட்டர் வந்து ஃபார்மல் இல்லையாண்டே சொல்லி டிரெக்டா மதிக்கலாம். ஒரு எழுதுற இடம் வந்து பெரிய இடமாக இருந்தால் அது என்ன இருக்க போதும் ஒரு ஒரு ஃபார்மல் லெட்டரா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எழுதும் போது நம்ம அதை இன்ஃபார்மலா எடுத்துருவோம். அப்போ எடுத்த உடனே நம்ம ஃபார்மலா இன்ஃபார்மலான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றது மிகவும் முக்கியமானதா இருக்கும். யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் த வெல்தனிய ஸ்போர்ட்ஸ் கிளப். அப்போ வெல்தனிய ஸ்போர்ட்ஸ் கிளப்ல செயலாளர் வந்து நீங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ரைட் எ லெட்டர் டு த பிரின்சிபல் ஆஃப் த ஆஃப் வெல்தனிய மகாவித்யாலய. ஒரு வெல்தனிய மகாவித்யாலயா. அப்ப வெல்தனியங்கிறது ஒரு ஊர்ல பேராக நம்ம எடுக்கப்புறம் அந்த ஊர்ல காணப்பட்ட அந்த பிரின்சிபல்ல அந்த பிரின்சிபல் இன்னொரு கடிதம் எழுதுங்க. இன்ஃபார்மிங் தெரிவிங்க தட் அது என்னவென்றா யூ நீங்க விஷ் டு டொனேட் பண்றதுக்கு விரும்புறீங்க சம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சில விளையாட்டு உபகரணங்கள் டு த ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு விளையாட்டு உபகரணங்களை நீங்க அந்த அவளுக்கு டொனேட் பண்றதுக்கு விரும்புறீங்களா அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க பிரின்சிபலுக்கு. யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ். 100 வேர்ட்ஸ் என்ன 100 வேர்ட்ஸ் சுற்றியே நீங்க பார்க்கணும். மேக்சிமம் 90 to 110. நான் ப்ரிஃபர் பண்றது வந்து 95 to 105. ஒரு மேக்சிமம் ஆறுதல் தரும் இதுக்குள்ள எழுதினீங்கன்னு சொன்னா. இல்லாட்டி மார்க்ஸ் குறைய வந்த லெட்டரை நீங்க போட்டிருக்க மாட்டாங்க. எதுக்குன்னு சொல்லி நீங்களே உங்களை நீங்க குழம்பிடுவீங்க. இப்போ மேக்சிமம் வேர்ட் கவுண்டை பாருங்க. இல்லாட்டி வேர்ட் கவுண்ட்டுக்கு முக்கியம் இல்லைன்னா அவங்க இப்படி தரமாட்டாங்க. அப்போ 95ல இருந்து 105 சொற்களை நீங்க எழுதுறீங்கன்னு பாருங்க. 95ல இருந்து 105 சொற்கள் வந்து இதெல்லாம் சேர்த்தாண்டு கேட்டா அப்படி இல்லை. இன்ட்ரடக்ஷன் போடி கன்க்ளூஷன் நீக்கிறது அவ்வளவுதான். இல்ல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஒரு 100 எடுக்கக்கூடாது. அப்படியும் குழம்புவாங்க நிறைய பேர். நீங்க அந்த எழுத ஸ்டார்ட் பண்ணி ஹெடிங்க போட்டு கீழே எழுத ஸ்டார்ட் பண்றதுனால தான் முழு 100ஆக இருக்க வேண்டும். கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் அது விடையை கண்டுபிடிச்சதுக்கு அரைவாசி. கேள்வியை நீங்க ஒழுங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அதை விடையை நீங்க அரைவாசியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, அவன் கேள்வியை நல்லா 2 தரம் வாசிக்கணும். இன்க்ளூட் த ஃபாலோவிங். இது கைடட் ரைட்டிங். கைடட் ரைட்டிங் சொல்லக்கல உங்களுக்கு பேப்பர் 1ல இருக்கிற டெஸ்ட் 8 மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ரைட்டிங் இருக்கும். பேப்பர் 1ல இருக்கிற நோட்டீஸும் இல்லை. பேப்பர் 1ல இருக்கிற அந்த டெஸ்ட் 8 பேராகிராஃப் ரைட்டிங் மட்டும்தான் ஃப்ரீ ரைட்டிங் இருக்கும். மற்றபடி இன்க்ளூட் த ஃபாலோவிங் என்று சொல்றது வந்து உங்களோட கைடட் ரைட்டிங் சொல்றது வந்து இங்க 3 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாரிய அளவுல மார்க்ஸ் தர மாட்டாங்க. இந்த 3ஐயும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அப்ப இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளேயும் நீங்க என்ன செய்யணும் எடுத்து எழுதணும். நீங்க அதே சொற்கள் நம்பட்டையும் போடாம ஏதோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நான் சொல்றேன். இதை நான் இதுல நான் கீழே எழுத போற அந்த வசனத்துல இது இருக்குன்னு சொல்லி நீங்க சிக்னல் கொடுக்கணும். அந்த சிக்னல் அவங்க விளங்கி எடுக்காம நீங்க சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு விளங்கலன்னாலும் மார்க்ஸ் இல்லை. இந்த 3ஐயும் நீங்க இன்க்ளூட் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸே இல்லை. உங்களுக்கு 0 மார்க்ஸ். இதான் கண்டென்ட். இதை நீங்க ஃபாலோ பண்ணாம இந்த 3ஐயும் வாசிக்காம 3 4 5 இருந்தா நீங்க 5ஐயும் இன்க்ளூட் பண்ணதான் பண்ணணும். 2 இருந்தா 2 இன்க்ளூட் பண்ணணும். 1 இருந்தா 1 இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்றது வந்து கட்டாயம்.
மார்க்ஸ் இருக்க மாட்டாது எழுத. ரீசன் காரணம், ரீசன் ஃபார் செலக்டிங் தட் ஸ்கூல். அப்ப அவங்க ஏன் கேள்வி கேட்காங்க, ஏன் நீங்க இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணீங்க, வை தி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் யூ டொனேட், யூ விஷ் டு டொனேட், நீங்க விரும்பக்கூடிய, நீங்க விஷ் பண்றது, டொனேட் பண்றதுக்கு விரும்புற பொருட்கள் என்ன, வாட் ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் படிங்க ஃபார் கன்வீனியன்ட் டே, ஒரு நல்ல நாள், கன்வீனியன்டா ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள், டு விசிட் த ஸ்கூல். எப்ப வந்து ஒரு ஸ்கூலுக்கு நாங்க வென்ங்கிற கேள்வியை கேட்கலாம். அப்ப இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க கொடுக்கறது காரணமும் என்ன பொருட்கள், எப்ப நீங்க அந்த ஸ்கூலுக்கு போறீங்கன்னு சொல்லி நீங்க டேட்டை நீங்க சொல்ல வேண்டி இருக்கு. இவ்வளவு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா, நீங்க 50% வந்து நீங்க கொஸ்டின் நீங்க விட எழுதிட்டீங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த மெத்தடை பின்பற்ற போல அது என்ன போட்டேன், FJPRISன்னு சொல்லி. ஆனா இங்க செக்ரட்டரி போட்டிங்க, நம்ம இப்படி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல. என்ன இந்த கொஸ்டின்ல அவங்க சொன்னது வந்து நான் ஃபுல்லா வாசிக்கல. இதுல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா மேலுக்கு பேரை போடுவோம், முகமது பேரை போடுவோம், அதே தான் பின்பற்றோம். ஆனா வந்து செக்ரட்டரி எழுத நல்ல மாட்டு கேட்டா நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை. செக்ரட்டரி வெல்தனிய ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு முகமது கமா வரும். சரியா, செக்ரட்டரி இல்லாட்டி வருது நம்ம இது போடையும் தேவையில்லை, இது போட தேவையில்லை, நீங்க விடுங்க. அது இந்த பேர் இருக்கிறதால நம்ம அதை எடுத்துக்கு வரோம். ஏன்னா இங்கேயும் பேரு எழுதி இங்க கீழையும் பேர் எழுதினதால நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்படி உங்களுக்கு குழப்பம்னா நீங்க எழுதலாம். நிறைய குழப்பங்கள் வரும். ஆனா நீங்க ஒரு டிசிப்ளினா உண்ட பின்பற்றினீங்கன்னு சொன்னா நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஸ்டார்டிங் இருக்கிற வந்து யாரு சென்டர் நம்மட நேமத்தை நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் நாம கொடுக்க வேண்டி இருக்கு. சென்டர் டீட்டெயில். அப்ப இந்த செக்ரட்டரி முகமது பேரை கொடுக்கும், இந்த செக்ரட்டரி கமா போடுறோம். இதெல்லாம் தேவையில் இருக்கிற டி கேபிட்டல், எஸ்ல இருக்கிற செக்ரட்டரி இருக்கிற எஸ் கேபிட்டல், வெல்தனியல்ல எல்லாம் கேபிட்டல் இருக்கும். போட்டீங்க, கமா போட்டீங்க, வெல்தனிய ஊர்ற பேரை சொன்னீங்க. ஊர பேர் எல்லாம் தராட்டி நீங்களும் ஒரு பேர் போடலாம். எப்படி மதிச்சேன், வெல்தனியங்கிறது நீங்க வெல்தனிய மகாவித்யாலயம் போல நான் வெல்தனியன்னு எடுத்துட்டேன். சும்மா உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்க ஒரு செக்ரட்டரிங்களை நீங்க என்னாலும் போடலாம். இப்போ ஒரு கெப்பும் விடாம டேட்டா போட்டோம், பிரின்சிபல் போட்டோம். டேட் இங்க எப்படி தந்திருக்காங்க, சும்மா 13/3/2015 நீங்க இது போடலாம். இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தான் இது. ஆனா இப்படியும் போடலாம். இது போடுறது கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி நான் எழுதி பழையினது. இப்படிதான் நிறைய இடத்த ஒரு ஒபிஷியலா நான் பாக்குறது. அப்ப இப்படி நீங்க 20th April 2024 போடுங்க. இடையில ஒரு கெப்பை விடுங்க. த பிரின்சிபல் ஸ்கூல்ல டீடைல்ஸ் எழுதணும். வெல்தனிய மகாவித்யாலயம், வெல்தனிய மகாவித்யாலயம் எல்லாம் கேபிட்டல் இருக்கணும். கமா போறீங்க, எந்த ஊரு, வெல்தனி. உங்களுக்கு எது எழுதணும், எது இப்ப நீங்க பாச்சாட் பைச்சாட் எழுதுறல லெட்டர் தான் எழுத போறீங்க. சரி, உங்களுக்கு நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு குழப்பம் தான். இதெல்லாம் கெப்புகள் இடைவெளியில விட்டு போட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு மிச்சத்துல எழுதி போட்டு புறவுக்கு யோசிச்சிங்கன்னா சரி. சரியா, வெல்தனி. இப்ப என்ன செய்றீங்க, கீழே நம்ம ஒரு கெப்பை விட்டு போட்டு டிஎஸ் வேற போடுவோம். நீங்க பிரின்சிபல் வந்து நம்ம பொதுவா இதெல்லாம் கேட்கலையா, டிஎஸ் வேர் நம்ம டிஎஸ் வேர்னே போடலாம். அடுத்து வந்து என்ன, கம்ப்ளைண்ட். இதுதான் நீங்க ஹெடிங் போட போறீங்க. ஹெடிங்கை நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா. நீங்க ஹெடிங் வந்து என்ன, இவருக்கு என்ன நீங்க உங்களோட இவர்கிட்ட சொல்ல வரீங்க, கரு என்ன, இதுல இருக்கிற கருவே என்ன, நீங்க நீங்க லெட்டர் எழுதுற ரீசன் என்ன, காரணம் என்ன, அது இங்க தந்திருக்காங்க. விஷ் டு டொனேட். நீங்க ரைட் a letter to the principal of வெல்தனிய மகாவித்யாலயா இன்ஃபார்மிங் தட். இன்ஃபார்ம் பண்றோம் என்னது, சம்டைம் அது இன்ஃபார்மிங் தட் தராம டூ போடலாம். வெல்தனிய டு டொனேட், ரைட் a letter to principal of வெல்தனிய மகாவித்யாலயா டு டொனேட் சொல்லி டூ போட்டாலும் டூக்கங்களை வர்றது வந்து வினை சொல்லாக இருந்தால் அதையும் நீங்க ரீசனாக எடுக்கலாம். அப்ப இங்க இன்ஃபார்மிங் ஒரு சிக்னல் தருது, டொனேட் டூக்கு பக்கத்துல வினை சொல் வேர்ப் பண்ணும் வருது. அப்ப ரீசன் சொல்றது வந்து என்ன,
அதாவது அந்த கருவே வந்து என்னன்னு சொன்னா நம்ம அந்த லெட்டர் ஹெடிங் தான் இது. அப்ப ஹெடிங்கை நாம கொடுத்த போட போறோம். என்ன ஹெடிங் எழுதும் போது நீங்க முதல்ல அதை வினை சொல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டொனேட்டிங் என்னது சம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் டு ஸ்கூல். டு த ஸ்கூல்னு போடும். என்ன ஸ்கூலுக்கு நம்ம இந்த ஸ்கூல் தானே அது போடுறோம். இங்க நாம கோடு எழுதுறோம். இப்ப என்ன செய்ய போறோம்? முதலாவது பேராகிராஃப் வந்து இவ்வளவுதான். நீங்க இதே நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன். அப்ப நம்ம அதே இதை நம்ம அப்படியே காப்பி பண்ண போறோம். I would like to voice clear लिया. voice clear आता है? Oh, sir, clear. ஓகே ஓகே. என்ன டக்குனு பிக்க சொல்லணுமா? இப்ப அடுத்த விஷயம் வந்து என்னதான் நீங்க இது ஃபார்மல் ரைட்டிங் எழுதல. ஐ வுட் லைக் டு பிரிங் இப்படி எழுதி நீங்க என்ன செய்யுங்க? பிரிங் டு என்ன எழுதுங்க? பிரிங் டு யூ அட்டென்ஷன். இதை நீங்க எப்படியோ எழுதி பழகுங்க. ஸ்கூல்ல இந்த லெட்டருக்கு ஐ வுட் லைக் டு பிரிங் டு அட்டென்ஷன் தட். இதை நீங்க யோசிக்காமல் இதை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நெஷனல் ஐடி கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களோட அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ரீசனை சொல்ல போறீங்க. என்ன ரீசன்? திரும்ப என்ன வருது? முதலாவது இந்த பேராகிராஃபுக்குள்ள முதலாவது இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபுக்குள்ள என்ன இருக்கணும்? நீங்க என்னத்தை சொல்ல வாருங்க? இந்த ரீசன் இந்த லெட்டர்ல இருக்குள்ள ரீசன் என்ன? அதைத்தான் நீங்க எழுதிருக்கு. ப்ராப்ளம் தட் இஸ் ஃபேஸ் பை ரெசிடென்ட்ஸ் ஆஃப் திஸ் ஏரியா. சரியா? அப்போ நம்ம அங்கே வந்திருக்கு என்ன பிரச்சனையை தான் சொல்ல போறோம். இங்க நம்ம எழுதுறதுக்குரிய ரீசனை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப இங்க நம்ம டிரெக்டாக ரீசன் சொல்றோம் என்னன்னு சொல்லி திரும்ப அந்த ஹெடிங் ஏத்த மாதிரி நம்ம எழுத போறோம். that we have decided to donate some sports equipment to the school. நீங்க ஓலெவல் எழுதுற பிள்ளைகள் உங்கள்ட்ட டீப்பா எல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படியாவது மார்க்ஸ் போட தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஃபெயில் ஆக்குற நோக்கத்தில் ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்க. ஏலெவலுக்கு தான் எல்லாத்தையும் நோண்டிக்க பாக்குறேன். ஓலெவலுக்கெல்லாம் அப்படி இல்லை. அப்ப நீங்க என்னன்னாலும் சரி. இப்ப பாருங்க இங்கே நான் திரும்ப இதே தான் நாங்க இங்கேயும் மொழி இருக்கேன். அதுக்கான இதே எழுதுறியா சார்? அப்படி இல்லை. நீங்க எழுதுங்க. சரியா? நம்ம அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களை எல்லாம் இந்த புல பிடிச்சிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எழுத அந்த புள்ள ஓகே மார்க்ஸ் தான். அதால நீங்க ஓலெவல் எழுதுறங்கிறதால நீங்க சின்ன பிள்ளைல உங்களை நீங்க டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எவ்வளவுதான். I would like to bring to your attention that our committee members have decided to donate some sports equipment to school. சரி, அடுத்து இப்ப என்ன கொடுக்க போறோம்னு சொன்னா இங்க பாருங்க. இங்க மூணையும் சேர்த்து கொடுக்க போறோம். ஏன்னா மூணுக்கும் மூணு பேராகிராஃப் எழுத இயலாது. ஏன்னா 100 சொற்கள் எழுதணும். அப்ப 3 கேள்வியை நீங்க கேட்டு 3 கேள்விக்குரிய விடையை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களோட லெட்டர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. என்னண்டு ரீசன். முதல்ல ரீசனை சொல்ல போறீங்க. ஏன் நீங்க இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணீங்க? ரீசனை சொல்லுங்க. இப்ப நீங்க ரீசனை சொல்ல போறீங்க. முதலாவது வசனம் இங்க பாருங்க. we have noticed that. அது நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றதுக்காக மட்டும் இருக்கும். we have noticed that. ஏன் நம்ம நீங்க ரீசன் நான் என்ன ரீசன் எடுத்தேன்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கே ஒரு கிரவுண்ட் அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் அங்க விளையாடுறவால. அப்ப அதனால அந்த ஸ்கூலுக்கு நாங்க தருவோம்னு சொல்லி ஆசைப்படுறோங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் ரீசனாக எடுக்க. சரி, அது உங்களோட விருப்பம். நீங்க அந்த ஸ்கூல்ல நீங்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அதெல்லாம் அவங்களை தர போறீங்க. நீங்க ரீசனா எழுதலாம். என்ன பச்சை போயினாலும் என்ன விளங்கல என்ன சரி எழுதிருங்க. என்ன ரீசன்னாலும் எழுதுங்க. ஒரு ரீசன் ஃபனியா இருந்தா அதை போட்டோ பிடிச்சி உங்களுக்கு ஃபேஸ்புக்ல என்ன வரும் தெரியுதானே? எத்தனை இதெல்லாம் மொழியை போட்டீங்க. அதுல நல்ல மார்க்ஸ் தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை தெரியும். அதுக்கான போடணும் எல்லாம் சொல்லலாம். நீங்க
அதை போட்டு என்ன மாட்டிட்டுறாம அப்ப என்னத்தினாலும் ஒரு ரீசனை சொல்லுங்க. ஸ்கூலுக்கு இது இல்லை, இல்லாட்டி ஸ்கூல்ல ஒரு நாங்க சீட்டு குடிக்கிற மாதிரில கிடைச்சிக்க உங்களோட பேரு என்னனாலும் நீங்க சொல்லலாம். நான் சொல்றது வந்து என்னன்னா, அவ ஸ்கூல் ரீசனை சொல்ல போறேன். இந்த ரீசன் வருது ஹேஸ் த பிகெஸ்ட் பிளே கிரவுண்ட் இன் அவர் ஏரியா and the teenagers show interest playing there. Okay. என்ன நான் ரீசனை சொல்லிட்டேன். இங்க முதல்ல அது இங்க வாசிச்சேன். ஏன் நான் எழுதுறேன், ஏன் கடிதம் எழுதுறேன். we have noticed that இங்க we have noticed that அந்த ஒரு ஸ்டார்டிங் அவனி போட்டோம். இல்லாட்டி தேவையில்லாட்டியும் பாருங்க, அழகான சென்ஸ் வருது. அவர் ஸ்கூல் ஹேஸ் த பிகெஸ்ட் பிளே கிரவுண்ட். நீங்க இல்லாட்டியும் பாருங்க, உங்களுக்கு அதே தான் வருது. அவர் ஸ்கூல் ஹேஸ் த biggest playground in our area and the teenagers show interest playing there. அப்போ இது என்னன்னு சொன்னா, டிரெக்டாக ரீசன் சொல்லாட்டியும் ரீசனை சொல்ல வரப்புறம் அந்த ரீசனை சொல்றதுக்கு நான் ஏன் செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு as playing there but there is a shortage of proper equipment okay. இப்ப நம்ம செல்ல வரக்கல இப்ப இது வாசிக்கல பிரின்சிபல் வச்சு பேரு நம்மகிட்ட கேட்கணும் இவன் அப்படி ஒரு பிரச்சனையும் பேரு அப்படி இல்ல. இப்ப நம்ம பிரச்சனையை சொல்லலாம். இப்ப ரீசனை நம்ம இங்க சொல்லிட்டோம். என்ன ரீசன்? பிகெஸ்ட் பிளே கிரவுண்ட் நம்ம தெரிஞ்சு ஆனால் இங்க போட்டுட்டோம். இங்க போடக்கல விளம்பர வாசிக்கல பிரின்சிபல் சந்தோஷப்படுது. நம்மளோட பெரிய ஏரியா வந்து பிளே கிரவுண்ட் வந்து பெருசா இருக்கு, அப்ப எல்லாரும் வந்து இப்படி ஆடுறாங்கள. இங்க ஆனால் போட்டு தேர் இஸ் a shortage of proper equipment. இங்க இடத்த நம்ம அவரத பிரின்சிபலை ஏற்றுக்கொள்ள வைக்கும் பிரச்சனை சொல்லி. சரியா? அப்ப இங்க நம்ம ரீசனை சொல்லிடலாம். அடுத்து என்ன? ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் யூ டொனேட். நீங்க விரும்புற, நீங்க டொனேட் பண்ண விரும்ப ஸ்போர்ட்ஸ் இதுகளை சொல்லணும். சரியா? அப்ப நம்ம அதே லைன்ல எழுதலாம். So we have come forward to donate goalposts, footballs and field lights as they show interest in playing football. சரியா? இப்ப வந்து நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் எழுதணும். எக்யூப்மெண்ட்ஸ் எழுதுறதுல உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பேர் தெரிய மாட்டான். அப்ப நீங்க கிரிக்கெட்ல ஆடுறாங்கன்னு சொல்லி நீங்க பெட்டிங் போலிங் கொடுக்கணும்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன எடுத்தேன்னு சொன்னா, இப்ப புள்ளிகள் வந்து இங்க ஏஸ் போட்டுறீங்க. இங்க ஏஸ் போட்ட என்ன அர்த்தம்னா இதுக்குரிய ரீசன். சரியா? இதான் ஏஸ் தான், இதான் ரீசன். இது ரீசன், இது ரிசல்ட். அப்படித்தான் எடுப்போம் ஏஸ்ண்டா. அப்போ இதான் இங்கள வாரது. இது இடம்பெறதுக்குரிய காரணம் ஏசுக்கு பக்கத்துல வாருது. அப்போ ஏன் நடக்குது? ஏன் நாங்க கோல் போஸ்டும் ஃபுட்பாலும் ஃபீல்ட் லைட்ஸ் சொல்ல வந்து இரவில நடக்கல போற லைட்டை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அதான் நீங்க ஏச போட்டுப்படி இங்க போட்டோம். தே ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் ஃபுட்பால்னு நம்ம கொடுத்துட்டோம். சரியா? நீங்க என்னன்னா பெட் பால் அதெல்லாம் கொடுக்கன்னு சொல்லி நீங்க போடலாம். கொஞ்சம் அது அட்வான்ஸ்டு மாதிரி இல்லை, அட்வான்ஸ்டு இல்லை. இதுல ஒண்ணுமே அட்வான்ஸ் இல்லை. என்ன இங்க இதை வாசிச்சோம், ரீசனை வாசிச்சோம், ரீசனை சொன்னோம். என்ன ரீசன்? இது பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, ஆனா பொருட்கள் இல்லை. பெரிய பிளே கிரவுண்ட்ங்கிற ரீசன். சரியா? அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன?
அதை கொடுக்காமீங்க. ஸோ வி ஹேவ் கம் ஃபார்வர்ட் டு டொனேட் போஸ்ட் ஃபுட்பால் அண்ட் ஃபீல்ட் லைஃப் போர்ட் பண்ணி முற்றுப்புள்ளி வைக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதுல எல்லாம் ஏன்டா நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்க ஆனா என்ன போட போறேன்னு சொல்லி. ஆனா அந்த சொற்களை கொஞ்சம் 100 ஆக்கணும் தானே. அது 100 ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த 95ல இருந்து 105க்குள்ள வந்தா நீங்க புறோ கலினத்தையும் என்ன செய்யுங்க, கூட இருந்தாலும் நீங்க என்ன செய்திடணும், அதை வெட்டி கொஞ்சம் 95 கிட்ட எடுக்க பாருங்க. அடுத்து வந்து ரிக்வெஸ்ட். அடுத்து வந்து என்ன செய்ய போறோம், ரிக்வெஸ்ட் கொடுக்க போறோம். இங்க எப்படி தந்துறீங்க, ஒரு இடவெளியுமே விடாதால நம்ம எல்லாத்தையும் ஒட்டுவோம். உங்களுக்கு அதான் சரி. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ரிக்வெஸ்ட் கொடுக்க போறோம். அதை அடுத்த பேராகிராஃப் மாதிரி எழுதுவோம். அவர் committee members would like to visit the school to donate on எப்போ இருக்கு டேட்டா பார்க்கணும். இந்த 20 தேதினா 20 தேதி பிறகுதான் இருக்கணும். 25th April 2025 to donate the equipment. டைம் போடுவோம். டைம் சொல்ல தானே மேடம். அந்த அன்னைக்கு வரல எத்தனை மணிக்கு வருவாங்க கன்ஃபியூஸ் ஆகாம. டொனேட் தி equipment நம்ம டைமையும் சொல்லிட்டோம். சரியா? அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொன்றையும் வாய்ச்சிக்குரிய நம்ம அர்த்தங்களை போடுறோம். இதை வென்றம் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம இடைவெளிகளுக்கு என்ன செய்யறோம், சில வசனங்களை சேர்க்கணும். அது சம்பந்தப்பட்ட வசனம் இருந்தாலும் சரி, சம்பந்தப்படாத வசனம் இருந்தாலும் சரி. நம்மளோட டார்கெட் வந்து என்ன, 95ல 105 எடுக்கிறது. வர என்ன செய்ய போறோம், ப்ளீஸ் பி கைண்ட் இனஃப் டு லுக் இன் டு திஸ் நெட்டர் as soon as possible. இது நம்ம பிரச்சனையை சொல்லக்கலாம். ஆனா இங்க நம்ம அப்படி சொல்ல தேவையில்ல. we appreciate your reply soon. சரியா? நீங்க என்ன வசனங்கள் ஆட் பண்ணலாம். என்னம்மா சார் இத கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு எழுதலாமா இந்த முடிவு? இது கம்ப்ளைண்ட் லெட்டரா வருமா? கம்ப்ளைண்ட் லெட்டரா வரக்கல உங்களோட ஒரு ப்ராப்ளம் சொல்லணும். அந்த ப்ராப்ளம் சொல்றதுக்கு ஒரு சொல்யூஷனை கேட்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி கம்ப்ளைண்டா வருமானு கேட்டா, நீங்க விடத்த ப்ராப்ளமை சொல்லி போட்டு சொல்யூஷனை இங்க தந்துட்டோம் தானே. கம்ப்ளைண்ட் பண்ணக்கல சொல்யூஷனை டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த சொல்யூஷன் தேவை டிமாண்ட் பண்ற மாதிரி. ஆனா இங்க ஷோவை போட்டோம். ஆகவே நாங்களே என்ன செய்தோம், இங்க ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டோம். சொல்யூஷனை சொன்னதால ஒரு பிரச்சனை தீர்வை கண்டத்தால இங்க என்ன வர மாட்டான். அக்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை நம்ம எடுக்க இயலாது. ஆனா நம்ம இங்க இவ்வளவு வரையும் கொடுக்கலாம். பட் தேர் ஷார்டேஜ் ஆஃப் இவ்வளோத்தையும் கொடுக்கலாம். இது ப்ராப்ளம் தானே. இது வராது. நம்ம இவ்வளவு வேற எக்யூப்மெண்ட்ஸ் வேற நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து போட்டோம். இது எங்களுக்கு தேவைப்படுது, பிள்ளைகள் இது செய்யறாங்க, வெளியூருக்கு போறாங்க, அங்க விளையாடுறதுல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாய்ச்சவங்களுக்கு வழங்கணும். இது கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கா, பிரச்சனை தீர்வு இருக்கப்படா, தீர்வு கேட்கிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. தேங்க்யூ போடுறோம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேற ஸ்டைலா போட்டு உங்களோட பேரை போடுறீங்க. பேரில் நிறைய பேர் பேக்கெட் கழுவாங்க. பேக்கெட் கழுவ தேவை. நம்ம கீழுக்கு என்ன செய்யணும், திரும்ப மூவ்மெண்ட் போறோம். சரியா? அவ்வளோ இந்த இந்த ஃபார்மல் லெட்டர். அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர் பார்ப்போம். என்ன டவுட் இருக்கா? சார் எல்லாம் சரியா இருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் வராது தானே சார்? இல்ல, 9 அது மேக்ஸிமம் 9 மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. இது வந்து ஒரு நியதி எடுக்கலாம். ஏன்னா 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எது சரின்னு சொல்லலானே. இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தா ஏதோ ஒரு பிள்ளைய சொல்லுவாங்க.
அப்ப அப்படின்றதால யாரும் 10 மார்க்ஸ் போட மாட்டாங்க. கிரேட் 6, 7 பிள்ளைகள் தான் 10 மார்க்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி மேக்ஸிமம் 9 மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப இதுல இன்னும் என்ன குறைபடிக்க தோணும் இல்லையே. ஆனா 10 மார்க்ஸும் ஒரு மார்க்ஸ் கூட போடல. ஏன்னு தெரியாது, ஆனா போடல. ஆனா குறைக்கவே இல்லாது எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுக்குரிய விஷயம் இருக்கா, 3 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேம்மா இங்க, ஓ இருக்கு. அடுத்து வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்காங்களா, கூட கூட விட்டா 1-2 மார்க்ஸ் குறையும். கிராமர்ல போல இருக்கா பாப்பாங்க. அப்ப அதுகள் தான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு உங்களோட இதுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இங்க நம்ம கிராமர் படிக்கிறோம் இல்லையா. ஓகே, இது கட் ஆகுது. இது இது கட் பண்ணி போட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க.